முட்டை சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு முட்டை சாதம் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இல்லை குட்டியாக வெட்டின 2 கையளவுக்குள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்ருவோம். குட்டி குட்டியாக வதக்குங்க. அப்போ தான் பசங்க வந்து சாப்பிட்றப்போ அந்த வெங்காயம் வந்து அதிகமாக கடிப்படாது, இல்லைன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா அது சாப்பாட்டில் இருக்கிறதே தெரியாது இல்லையா? அதனால் இது போல் வெட்டிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாடம் போகிற மாதிரி வதக்கிட்டு, ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த பச்சை வாடம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப எல்லாம் சேர்க்க வேணாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா இதுலேயும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதையும் வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அப்போ வந்து நமக்கு கலர் நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டோம்னா அதுலேயும் கம்மியாக தான் நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக வதங்கி வரட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை சேர்த்துக்கிறேன். 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம மசால் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ முட்டைக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இருங்க, இதை நல்லா இந்த மாதிரி முட்டையெல்லாம் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முட்டையை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை வந்து பெருசாகிடும். அதனால் அந்த ஹீட்லேயே உடனே நம்ம இந்த மாதிரி கலந்தோம்னா முட்டை வந்து நல்ல பொடியாக நல்ல பொடி மாசை விட குட்டியாக மாறிடும். அதுக்காக நீங்கள் உடனே போட்டு கிளறுங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா முட்டையும் இந்த மசாலும் நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா அப்படியே பொடியாக இருக்கணும். இந்த டைமில் நம்ம ரைஸ் வேக வச்சுருக்க ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சிம்பிளாக கொடுத்து விட்டுலாம். அடுத்து மல்லித்தலை தூவிடுவோம். கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ கலந்து விட்டுருவோம். சாப்பாடு வந்து நல்ல ஹீட்டாக இருந்ததுன்னா, இப்போ தான் செஞ்ச சாப்பாடாக இருந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் கூட பண்ணி விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 3 பேர் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு 2 பேருக்கு தாராளமாக கொடுத்து விடலாம். அவ்வளோதான், அருமையாக சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்னோரா வேர். இது வந்து 260 ரூபாய்க்கு நான் வந்து இதில் வாங்கினேன், லூலுவில். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நல்ல ரிவ்யூவெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நானும் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஏர்டைட்டாக இருக்கும். இது வந்து லீக் ஆகாது. எப்படின்னா பார்த்திங்கன்னா நல்ல ரப்பர், இது பிளாஸ்டிக் மூடி, ஆனாலும் இது ஸ்டீல் டப்பாவில் இப்படி மூடுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் லீக் ஆகும், குழம்பு லீக் ஆகும்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் லீக் ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து தம்பிக்கு வந்து 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு இப்போ தான் இந்த வருஷம் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டப்பா. நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இதில் சைஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும்னா, பெரிய பசங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க.